உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். என்ன உங்க அறிவு? எதையுமே சொந்தமா ஒரு 4 வார்த்தை சேர்ந்தாப்புல, ஆனா தமிழ் தெரியும், புலமை தெரியும், புலவர் இருக்கான்றாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் உங்க அவையில வச்சிருந்தீங்கன்னாக்கா என்ன நாள் போடுவான்? நல்ல பேர் தான் சொல்லுங்க சார். அவருக்கு பேர் இல்லாம பாவம் ரொம்ப கஷ்டம். இந்த நிகழ்ச்சிக்கு தான் அவங்க எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாங்க. இதுக்கு ஒழுங்கா பேர் வைக்கிறது இல்லை. நல்ல நிகழ்ச்சிக்கு பேர் சொல்லுங்க. மனிதநேய உதய நாளுக்கு தானே. அதுக்கு என்னதான் சிற இதுக்கு மேல என்ன சார் பேர் வைக்கிறது? மனிதநேய உதய நாள்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன பேர் வைக்க முடியும்? ஃபிக்ஸ் பண்ணீங்க, அதுவே ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க. என்னாச்சு? நீங்க தேவையில்லாத பேசுனீங்க, எனக்கு பேச முடியல. நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்கேன். யார் தற்குறிங்கன்றதுல இப்போ காம்படிஷனே வேணாம், டிசைட் பண்ணிடலாம் நம்மளாவே. ஏங்க ஒரு 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 மனிதநேய உதயநாள்னு ஒரு பக்கம் ஒரு உருட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி கொடுக்குற பேட்டி பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய சொல்லியிருக்கிறோம். ஆமாம். இங்கே என்னடான்னா உட்காந்து ஆபாசனம், குளிக்க வச்ச கொக்கோ கோலா போல, வாழை மீனுங்க விலங்கு மீனுங்க கல்யாணம். ஆமாம் சார். ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு வாரி நாட்டியம், ஐயா மேலதால முழுங்குதையா மஞ்சள் மீன் செய்கை, அந்த நடனம் அதெல்லாம் பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தாங்களே, ஏதாவது ஃப்ரெண்ட் ரோவில் உட்காந்து தான் பார்த்தாங்கல்ல. அவர் தான் கருப்பன் குசும்பேன் அப்படின்னு கூட போட்டாங்க. ஆமாம் சார், பசுமாடு உன் மேலே அவனுக்கு ஆபாசமாக தோன்ற அளவுக்கு செஞ்சுருக்கிற, இது தப்பு. அவன் உன்னைய வன்புணர்வு செய்யலை, அந்த நேரத்தில் நீ தனியாக வந்து தப்பு சொல்கிறாங்களா சார்? ஏண்டா பசு மாட்டிக்கிட்டே என்னடா கவனிச்சு பார்த்தேன், கரும முடிச்சவனே சார். எந்த கொம்பனும் தொட முடியாத ஆட்சியாக்கும். புரியுதுங்களா? சும்மா வரலடா. டோப் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம், கஞ்சா அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அவன் உச்சபட்சம் அடிச்சுட்டு பார்க்கும்போது மேகலை மேகலை நீ போகலை. ஒவ்வொரு சேனல் ஓனர் சொல்கிறாங்க, ஒரு கோடி பேர் பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ 10 சேனல் ஆரம்பித்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும். ரெண்டாவது, எல்லா தரப்புலையும் மக்கள்கிட்ட அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. மூணாவது, அவரால் வந்து அங்கே பெருசாக நீ செயல்பட முடியாதுன்ற பட்சத்துக்கு இங்கே வரும்பொழுது அடுத்த 30 வருஷத்துக்கு லைம் லைட்டில் இருக்க முடியும். இனி எதிர்காலத்தில் விஜய் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது எல்லா கட்சியிலும் நபர்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும்ல. நம்ம வந்து 2 வாட்டி எம்எல்ஏ வந்துட்டோம், அமைச்சர் வந்துட்டோம், 3 வாட்டி இருந்துட்டோம், நம்ம போகிறதாங்க. விஜய் தன் தலைமையில்னு சொல்கிறாரு, இது நம்ம போகலாமா, இது சரி வருமா? ஆனால் இவங்கள்ட்ட இருக்க முடியலையே, இவங்க பண்ணுறதை நம்ம சகிச்சிக்க முடியலையேன்ற அந்த நபர்கள் எல்லாத்துக்கும் செங்கோட்டையன் அவருக்கு கேட்டு ஓப்பன் பண்ணி வைக்கல, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாதையை ஓப்பன் பண்ணி விட்டார். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் கன்வே ஆகிடுச்சு. இதற்கு மேல் நீங்கள் வந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே ஒவ்வொரு நபராக உள்ளே வர்றது நம்ம நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் அவ்வளோ பேர் செலக்டிங்கில் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஸ்க்ரீனிங்கில் இருக்கிறாங்க, எல்லாமே போயிட்டு இருக்கணும் பொழுது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாருங்கள், இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பேர் முக்கியமான நபர்கள் வருவாங்க. ஜனவரியில் கிட்டத்தட்ட ஒரு 6 கூட்டணி கட்சிகள் உறுதி செய்யப்படும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், 6 கட்சிகள்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் பேசி வச்சுருக்கிறாங்க. அவங்க இப்போவே சொன்னாக்கா நிறைய குளறுபடிகள் நெருக்கடிகள் எல்லாமே நடக்கும். ஏன்னா செங்கோட்டையனே வரான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நைட்டாக போய் அவரை போய் நோட்ராயின்னு சொல்லிட்டுனா அவர் வேறு இடத்துல போய் உட்காந்துருந்தாரு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பாட்டோடையே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வருகிறார் அண்ணன் வருகிறார், ராவுத்தர் அண்ணன் வருகிறார். வேணாம், தயவு செஞ்சு வேணாம். அதுக்கு திட்டுறத கூட திட்டுருங்க, அந்த கருமத்தோட கொண்டு போய் என்னை மிக்ஸ் பண்ணாதீங்க. அருமையான பாட்டு. அப்புறம் நல்லா இருந்தது இல்லை பாட்டு? எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, அதுல இருந்தே ஆரம்பிப்போம். அந்த பாடல் வந்து இன்றைய தினம் வந்து மனிதநேய உதயநாள் அன்று அந்த பாடல் எப்படி இருந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க. குழுங்க வந்தாரு குதிரையில அப்படிதான் வந்தாரு. வேற என்ன? அப்புறம் நான் என்ன சொல்றேன், பாட்டை பத்தி தானே பேசுறேன். பாட்டை பத்தி தான். குழுங்க வந்தாருல, அதானே குதிரையில. பெரிய தேசிங்க ராஜா தேசிங்க குதிரையில வராரு. இரு அதுவே வரும் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்களுடைய பாட்டு. அதில் எனக்கு என்னன்னாக்கா, எனக்கு அறிவு இருக்குது அறிவுத்திறன் நடத்துகிறோன்னு ஒட்டுமொத்தமாக பேசுகிறாங்க. ஆனால் எல்லாமே காப்பி. ஒன்றாவது புதுசாக போடுவாங்கனாக்கா அந்த பாட்டு, அந்த டியூனு, அது அப்படியே காப்பி. யார்? நம்ம பெரிய ஐயா அந்த கட்சிக்குன்னு ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, ஒரு டியூன் போட்டாங்கல்ல, மாம்பழ சின்னம். ஆமாம். அந்த டியூன் எடுத்து இதில் போட்டு இவரை குதிரையில் குலுங்க விட்டு வர வச்சு, அதில் வந்து எனக்கு ஒரு டவுட் மட்டும் என்னன்னாக்கா, ஜெயிலில் இருக்கும்போது குழந்தைய காட்டுறாங்க. யார்? கலைஞர் ஜெயிலில் இருக்கும்போது. கலைஞர் ஜெயிலில் இருக்கும்போது இவர் எப்போ பிறந்தாரு நீங்கள் சொல்லுங்களேன். அந்த குழந்தையே நீ தான் காட்டுறாங்க. இல்லை, அது ஸ்டாலினா உதயநிதியா? உதயநிதி தான் சொல்கிறாங்க. அவர் ஜெயிலில் இருக்கும்போது இவர் எப்போ பிறந்தாரு? இவர் பிறந்ததுக்கு அப்புறம் எப்போ ஒரு ஜெயிலுக்கு போனார்? அவர் வந்து அவர் ஜெயிலுக்கு போனப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததாக தான் நியூஸு.
இல்லையே, அவர் வந்து அப்போ அதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டார். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அவர் ஜெயிலுக்கு போனதா சொல்றாங்க. சார் இவர் ஸ்டாலின் ஜெயிலுக்கு போனான்னு சொன்னாங்க. ஆமா, நான் சொல்றது கலைஞர் ஜெயிலில் இருக்கிறாரு, ஆனால் கையில் வச்சிருக்க குழந்தை உதயநிதின்றாங்க. டைம் டிராவல் பண்ணி வந்தாரா? நீங்கள் டைம் டிராவல் பண்ணி வந்தால் தான் முன்னக்கூட்டியே வந்து உன் கையில் உட்காந்துக்கிறேன், அப்போ ஒரு ஸ்னாப் எடுத்துப்போம், அப்புறம் நான் வந்து பொறுமையாக பிறந்து வரேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது என்னது இது? அதுல கூட தான் கொடி ஆட்டுற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்காக அது வந்து அவர் அந்த கொடியை பிடிச்சிருந்தாரா என்ன? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ், அவ்வளோதான். அதெல்லாம் போய் ஆராயக்கூடாது. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஆராயாதீங்க. ஆனால் இவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி எதுவுமே இவங்க செலவு பண்ணி போட்டாங்களான்னு தெரியல, எல்லாமே காப்பி கேட்டு தானே வச்சுங்களேன். அது ஒன்று. இன்னொரு பக்கம் ஜனநாயகனுக்கு போட்டியாக ஒரு போஸ்டர். ஆமா, நிஜநாயகன் கரெக்டு தானே, நிஜநாயகன் தானே. இது என்னது இது? அதே மாதிரி மக்கள் மத்தியில் இருந்து ஒன்று கூட உருப்படியாக செய்ய மாட்டீங்களா? அப்பாவும் அதே காஸ்டியூம் காப்பி அடிக்கிறாரு, அதே மாதிரி வீடியோ பேசுறாரு, அடுத்த டியூனை திருடுறீங்க. இந்த பக்கம் பார்த்தாக்கா டிஎம்கே ஐடிவியில் உட்காந்து அரசன் படத்தோடைய டியூனை போட்டு அதில் வந்து இவர் நல்லா பாருங்க, அதில் இப்போ டிஎம்கே ஐடிவிங்க ஒன்று போட்டிருக்கு. இப்படி போகிறார் உதயநிதி, இப்படி போகிறார் உதயநிதி, டீ கப் எடுக்கிறாரு, குடிக்க மாட்டாரு. இந்த பக்கம் போறாரு, புக் எடுக்கிறாரு, படிக்க மாட்டாரு, பேரா எடுக்கிறாரு, எழுத மாட்டாரு, சிஸ்டம் உட்காந்துருக்காரு, வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, எதையுமே செய்ய மாட்டேன்றத எல்லாமே. சார் எதையுமே ஒரு செய்ய மாட்டான்றத அவங்களே எடுத்து படமா போட்டு காட்டுறாங்க. அப்படி இல்லை சார், புரிஞ்சுக்குங்க. எப்படி டக்குன்னு வந்தாரு துணை முதலமைச்சராகன்னு காட்டுறதுக்காக அந்த டக்கு அதெல்லாம் எதுவுமே செய்யாம, அதைத்தான் சொல்றேன், எதுவுமே செய்யாம எப்படி நீங்க வந்ததுன்றத நீங்களே குறும்படம் போட்டு காட்டி சிம்பாலிக்கா சொல்லணும். கமலஹாசன் உள்ள சேர்த்துக்கலாம்ல, பிக் பாஸ் நிகழ்ச்சி தானே அது. இந்த குறும்படத்தை போடும்போது அவரையும் உள்ள கூட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். டார்ச் தூக்கி போடும்போது இவர் பிடிக்கிற மாதிரி இருந்தா, அது ரிமோட்டு டார்ச் லைட் தூக்கி போடல, கொண்டு போய் தான் கொடுத்தோம். அதை நைட் எடுத்து சுத்தினாரோ? சரி, ரிமோட்டை இவர் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வித்தியாசமா செஞ்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த மேட்டரை கவனிச்சிங்களா? கமல் அது சொன்னப்ப என்னது, இந்த ரிமோட்டை ஏன் தூக்கி போட்டு உடச்சேன்னு நம்ம எல்லாம் பேசணும்ல, ஏன்னு அது ஒரு கருத்து சொன்னாரு. அந்த ரிமோட்டை நான் தூக்கி போடாம இருந்திருந்தேன்னா அது வேற இடத்துக்கு போயிருக்கும், அது வேற இடத்தவங்க எடுத்திருப்பாங்க இந்த ரிமோட்டை. அப்படி சொல்லல, நீங்க சரியா பார்க்கல. நம்ம ஒரு சொன்னதை தூக்கி போட்டேன், ரிமோட்டை வேற ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே, அதனால நான் போய் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது டெல்லிக்கு போயிடக்கூடாது, உள்ளூர்ல இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்ப வேற ஒருத்தவங்க கூட உங்களுக்கு சாவாசம் இருக்கு தானே. எம்பி ஆகி எங்க போயிருக்காரு? டெல்லிக்கு தானே. டெல்லிக்கு தான். ஓகே. அப்ப எல்லா சாவாசமும் வச்சுக்கிட்டு இது ஒரு பக்கம். உதயநிதிக்காக இது என்ன நாள்னு வச்சிருக்காங்க நிக்கிறதுக்காக பேரு? நான் சொல்றேன் சார், அது என்னால மனிதநேய உதய நாள். மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணியில் தானே இருக்கு. அதுல இருந்து ஒரு வார்த்தை காப்பி. ஏய், என்ன உங்க அறிவு? எதையுமே சொந்தமா ஒரு 4 வார்த்தை சேர்ந்தாப்புல, ஆனா தமிழ் தெரியும், புலமை தெரியும், புலவர் இருக்கான்றாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் உங்க அவையில வச்சிருந்தீங்கன்னாக்கா என்ன நாள்னு போடுவான்? நாள். நல்ல பேர் தான் சொல்லுங்க சார். அவருக்கு பேர் இல்லாம பாவம் ரொம்ப கஷ்டம். இந்த நிகழ்ச்சிக்கு தான் அவங்க எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாங்க, இதுக்கு ஒழுங்கா பேர் வைக்கிறது இல்லை. நல்ல நிகழ்ச்சிக்கு பேர் சொல்லுங்க. மனிதநேய உதய நாளுக்கு தானே. அதுக்கு என்ன இதுக்கு மேல என்ன சார் பேர் வைக்கிறது? மனிதநேய உதய நாள்னு சொல்றாங்க, இதுக்கு மேல என்ன பேர் வைக்க முடியும்? ஃபிக்ஸ் பண்ணீங்க, அதுவே ஃபிக்ஸ் பண்ணீங்க. பேசுங்க. என்னாச்சு? நீங்க தேவையில்லாத பேசுனீங்க, எனக்கு பேச பிடிக்கல, நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்கேன். சிம்பாலிக்கா தான் பேசணும் போல. இல்ல, மனிதநேய உதய நாள், மனங்கட்ட உதய நாள் எனக்கு புரியல. ஆனா இந்த மனிதநேய உதய நாள்ல எவ்வளவோ நல்ல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இதுவா தெரியல, பெரிய விஷயமா தெரியல, அதெல்லாம் உங்க கண்ணில் படல. எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் பண்ணாங்க. அமைச்சர் பெரிய கருப்பன் கூட நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து பண்ணியிருந்தாரு, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருந்தாரு, அதெல்லாம் தெரியல. ஆனா இது ஒரு நாள் தப்பு, இது என்னது அப்படின்லாம் பேசுறது நியாயமா இருக்கா? குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை கொண்டு வந்தாலே. சத்தியமா சொல்றேன், யார் தற்கொலைன்றதுல இப்ப காம்படிஷனே வேணாம், டிசைட் பண்ணிடலாம் நம்மளாவே. ஏங்க ஒரு மனிதநேய உதய நாள்னு ஒரு பக்கம் ஒரு உருட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி கொடுக்குற பேட்டி பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய சொல்லியிருக்கிறோம். ஆமாம். இங்கே என்னடான்னா உட்காந்து ஆபாச நடனம், குளிக்க வச்ச கொக்கோ கோலா போல, வாழை மீனுங்க விலங்கு மீனுங்க கல்யாணம். ஆமாம் சார், ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டுவாரி நாட்டியம், ஐயா மேலதால முழுங்குதையா வஞ்சர மீன் செய்கை, அந்த நடனம் அதெல்லாம் பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தாங்களே, ஏதாவது ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து தான் பார்த்தாங்கல்ல. அவர் தான் கருப்பன் குசும்பேன் அப்படின்னு கூட போட்டாங்க. ஆமாம் சார், இது எல்லாமே நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க சார். இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போமா, இதை அப்படியே கட் பண்ணி குப்பையில் போட வேண்டிய மேட்ரு. சத்தியமாக சொல்கிறேன், இதனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அவனுக்கே தெரியும், நீங்கள் ஏதாவது அரசியல் பேசுவீங்க தான் பார்த்தோம், 10 நிமிஷம் ஆகாத பேச்சு பேசியிருக்கீங்கன்ட்டு. இதில் 10 நிமிஷமாக நம்ம பேசுனதே அது வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவன் இதை ஒரு நாள் முழுக்க செஞ்சுருக்காங்க திமுக எல்லாம் சேர்ந்து. புரியுதா? இதுக்கு 1 மாசமும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேற நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வேணும்னா எங்கேயாவது நீங்கள் கண்காணாத இடத்துல நடத்திட்டு போங்க சார். அது உங்களுக்கு வழக்கம் தானே.
இப்போ யாராவது நாங்கள் கேட்டோமா ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும் கேட்டோமா நம்ம? கேட்டாங்களே, யாரு? அமைச்சரே கேட்டிருக்காரு. அவர் ஆனால் நல்லா கேட்கணும் போல தான் சார் இருக்காரு. அமைச்சர்ன்றதுனால நல்லா அப்படி மரியாதையோடு நம்ம செம்மொழியில் நீங்கள் இங்கு எவ்வளவு இதை கலட்ட வேண்டி இருக்கிறது, எவ்வளவு விஷயத்தை சரி செய்ய வேண்டியது இருக்குது, இதை விட்டு விட்டு இது தேவையா? இதெல்லாம் ஒரு கேள்வியாவே திமுகல வராதா? ஏன் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இந்த மாதிரி ஆடலும் பாடல் நிகழ்ச்சிலாம் ஏன் நடத்துறீங்கன்னு ஒரு கேள்வி தலைமையிலேருந்து வராதா? எடப்பாடி அவர்களோ அல்லது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபரோ உட்காந்து இப்படி 4 பெண்களை ஆபாச செய்கையோடு ஆட விட்டு இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு நிகழ்ச்சிக்கு திமுக என்னென்ன வேலை பார்த்துருப்பாங்க. கொந்தளிச்சு குதிச்சு அண்டா குண்டாலாம் கட்ட 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 கட்டன்னு உருணும். பெரிய மீசெல்லாம் ஒழுக தொடச்சிட்டு பேசும். பேசியிருக்கோம். இதில் குறிப்பாக நான் யார் தெரியுமா பேசணும்? அக்கா. ஏன் அக்கா என்ன பண்ணாங்க? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என்னாச்சு? அக்காவை பற்றி பேசணும். கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை தெரியல, சீரியஸாக தெரியல. எந்த அக்கா மேலே கேட்டால் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயோ அது தெரியல, நிறைய அக்கா இருக்கு. எந்த அக்கா? சர்மிளா அக்கா. ஓகேவா? பெண்ணியத்தை குறித்து மிக மேன்மையாக பேசுவார்கள். அது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தாதான் பிரச்சனை. உத்தரப்பிரதேசத்தில் ஆடினாதான் உங்களுக்கு பிரச்சனை. இங்கே இல்லை. இங்கே ஆடினா உங்களுக்கு தெரியாது. ஆபாச நடனம் செய்கையோடு ஆடிக்கிட்டு இருக்கிறத ஒரு அமைச்சர் உட்காந்து ரசிக்கிறாரு. இப்போ அந்த வாய் பேசலை. அதுவும் சினிமா பாட்டுக்கு சார். என்ன கர்மத்துக்கோ. ஆனால் இது ஆகாத வேலை. இது சார் நடிகர் எப்படி சார்? அது நடிகர் ஒரு படத்துல இருந்து ஒரு சினிமா பாட்டு எடுத்து எப்படி சார் யூஸ் பண்ணலாம்? அது கட்சி பாட்டுனா கூட பரவாயில்ல. அக்கா நடிகை தானே, அதனால கோச்சிக்க மாட்டாங்க. அப்படியா? தங்கச்சி ஒன்று. அவங்க யாரு? சார் நம்ம கட்டப்பா மாவா இருக்குல்ல திமுகல. அவங்க என்ன பண்ணாங்க? இந்த குத்தாட்டத்துக்கு ஒன்றுமே கருத்து சொல்லலையே. அப்புறம் கொசு வழங்கும் திட்டம் அந்த அக்கா பேசவே இல்லை. அப்புறம் ஒரு புள்ள ஒன்று சுற்றிட்டே இருக்கும். அது வேணாம். இல்லை மதுவதினே சொல்கிறேன். அதுவும் பேசலை. இந்த புரட்சியாக பயங்கரமாக பேசக்கூடிய கருத்தியல் ரீதியாக பேசுகிறேன், நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தோடனே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னேன். அக்கா கனிமொழியும் இதை குறித்து பேசலை. உங்கள் அண்ணன் பிள்ளை பிறந்த நாளுக்கு ஒருத்தர் அவர் பேரை சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு பொதுவெளியில் உட்காந்து. அது எப்படி குலுக்கி வச்ச கொக்கோ கோலா கேட்குது. எவ்வளோ கேவலமான பாடல். இதுக்கு உச்சகட்ட கேவலம் எதுன்னா, நீ மேடையிலேயே ஆடி இருந்தா கூட இது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்காது. சரி போய் தொலைன்னு விட்டுருப்பாங்க. மேடையில இருந்து கீழே வந்து அந்த ரோல உட்கார்ந்து இருக்கவங்க பக்கத்துல நின்று ஆடிட்டு போறாங்க. அவர் பக்கத்துல நின்று ஆடுறாங்க. அவர் தாளம் போடுறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? நல்லா பாருங்க வீடியோ. இப்போ வேற யார் சார் பெண்ணியம் பத்தி அந்த இதுல பேசுறது? பெண்ணியம் பத்தி அதுல நிறைய பேர் பேசுவாங்க. உச்சபட்சமா பேசுறது அந்த கமலஹாசன் கட்சியில ஒரு பிள்ளை ஒன்று வந்துச்சு. அவங்க திராவிட மண்டலம் என்னன்னு கேட்டாங்கல்ல, உடனே சரி செய்யலாம் திராவிட மண்டலம். இதோ பாருங்க இப்ப பேசு. இவங்க எல்லாருமே நைஸ் ஹியூமன் பீயிங்ஸ் தான் சார். ஐசியா சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அதுல எதுவும் மாற்று கருத்து, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒன்னா சர்மிளாக்கா எல்லாத்துக்கும் பொங்குறாக்கா. அது திமுகவுக்கு மட்டும் கிடையாது சார். அவங்க அதுல நடக்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது இல்லை, மற்ற கட்சிகள்ல நடக்கும் போதுதான் இதெல்லாம் பிரச்சனை. இப்போ இந்த ஆடல் மாடலுக்கு நீங்க தான் பேக்ரவுண்ட்ல ஏதாவது வாய்ஸ் கொடுத்து பாடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு? அவங்கலாம் கேட்டா செஞ்சு கொடுப்பாங்க. கேட்டா ஒருவேளை முன் வந்து செய்ய மாட்டீங்களா? அது தவறு சார். அப்படி பண்ண முடியாது சார். அது கொஞ்சம் இலக்காரமா உதய நாள் இலக்காரமா நினைச்சிருவாங்க சார். ஓஹோ அவ்வளவு வேல்யூபிளான சிங்கரா நீங்க? நீங்களா முன் வந்து பாடிட்டா உங்க கௌரவம் குறைஞ்சிரும். இலக்காரமா நான் வந்து பாடி தரேன் இல்ல வேணாங்க போகணும் அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதனால நீங்க கேளுங்க, வேணா சொல்லுங்க, வாய்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா. ஏய் ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு வாய்ஸ் கொடுனா அதுக்கு வாய்ஸ் கொடுக்க துப்பு இல்ல. எல்லாத்துக்கும் தான் கொடுத்துட்டு தான் இருக்கோம். செங்கோட்டையன் போய் சேர்ந்தது கூட கொடுத்துருக்கோம். உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. கோயம்புத்தூர்ல இருந்ததுக்கு, கோயம்புத்தூர்ல பாலியல் வன்முறை நடந்ததுக்கு குரல் கொடுத்தீங்களா? அதுக்கு என்ன கொடுக்கணும்? ஓ இல்ல அந்த பொண்ணு தனியா போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கும், அதுக்கெல்லாம் நாங்க வந்து குரல் கொடுத்துட்டு இருப்போம். அதை சொல்லுங்க. சரி அப்போ இன்னொரு மேட்ரு, பல்லாவரத்துல பசுமாடை ஒருத்தன் பாலியல் வன்முறை செஞ்சுக்கிட்டு இருந்தான், அது தெரியுமா? அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பசுமாடியா அந்த நேரத்துக்கு தனியா வந்து கேட்குறாங்களாம். ஒன்னு யார் அந்த நேரத்துக்கு வர சொன்னான் சார். அந்த பொண்ணு எப்படி அங்கே தனியா போன தப்போ அதே மாதிரி பசுமாடு அங்கே தனியா வரல சார், அதோட இடத்துல தான் இருந்திருக்கு. அந்த இடத்துல தனியா அந்நேரம் உனக்கு என்ன வேலைன்னு தான் கேட்டாங்களாம். பசுமாட்டுக்கு உனக்கு என்ன வேலை? தப்பு சார். இப்ப தேவையில்லாம அவனை வந்து உன் மேல ஆபாசம் வர அளவுக்கு நடந்திருக்க. காளமாடு மேலதான் தப்பு. காளமாடு எங்க போச்சு சார்? காளமாடை கொன்னுட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்களாம். புரியுதா? அந்த பசுமாடை கேட்டதுக்கு நீ அவனுக்கு ஆபாசம் உண்மையில் வர அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கேன்னு பேரை போய் போட்டுட்டு இருக்காங்களாம். யாரு? 200 பாய்ஸ். உனக்கு அது உன் பசுமாடு உன் மேல அவனுக்கு ஆபாசமா தோன்ற அளவுக்கு செஞ்சிருக்கிற, இது தப்பு. அவன் உன்னைய வன்புணர்வு செய்யல, அந்த நேரத்தில் நீ தனியா வந்தது தப்பு சொல்றாங்களா சார்? ஏண்டா பசுமாட்டுக்கிட்டே என்னடா கவர்ச்சியை பார்ப்பேன், கரும முடிச்சவனே சார். எந்த கொம்பனும் தொட முடியாத ஆட்சி ஆக்கும். புரியுதுங்களா? சும்மா வரலடா, டோப் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம்.
கஞ்சா அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அவன் உச்சபட்சம் அடிச்சுட்டு பார்க்கும்போது மேகலை மேகலை நீ போகல இங்கதான் இருக்கியான்ட்டு அவனுக்கு மாடு என்னவா தெரிஞ்சு தெரியல. அது கூட போய் ஏதோ வேலையை செஞ்சு விட்டு ஏற்கனவே கிளவியை செஞ்சு கொண்டு விட்டாங்க இந்த ஆட்சியில. மாடுக்கு ஒண்ணுதான் சரி, உயிரினங்களுக்கு தான் சரி. நீங்க பாலியல் இதே சம்பவம் நகைச்சுவை சார் நகைச்சுவையாக சொல்ல. இதுல எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. இல்ல நான் சொல்றேன், இல்ல எனக்கு நான் சொல்லிடுறேன். அமீர் ஒரு இதுல பேசினாராமே, ஆடு கூட ஏதாவது வன்புணர்வு வச்சுக்கணும்னு ஆசை இருந்தா அது அவனுடைய விருப்பம்னு. டைரக்டர் அமீர் தெரியல சொன்னாரா? தெரியலையா? சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? சரி, இப்போ நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. சம்திங் மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசத்துல இதே மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. அது ஊபி தான். அந்த ஆமா ஹிந்தி பெல்ட்ல தான் நடந்திருக்கு. ஆனா ஊபி அப்ப வந்து முந்தளிச்சாங்க பாத்தீங்களா, மாட்டுக்கே அந்த ஊர்ல வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஊர்ல அது நடந்துருச்சு. பல்லவரம் என்ன கேக்குறாங்க, அந்நேரம் உனக்கு என்ன வேலை, பசுமாடி தனியா வந்த, நீ ஏன் தனியா இருந்த, ஏன் அவன் வந்து உன்னை பார்த்து காம உணர்ச்சி வர அளவுக்கு நீ ஏன் நடந்துக்கிட்ட, நீ ஏன் அப்படி ஸ்டைல அவனை பார்த்து லுக்கு விட்ட, பிங்க் பஸ் உனக்கு தான் விட்டுருக்கோமே, ஏறி போயிருக்கலாம்ல. ஓ அதுக்கெல்லாம் பஸ் கிடையாதோ, சாரி சார், மனிதர்களுக்கு தான் பஸ், சரி மன்னிச்சிருவோம். ஆனா பிங்க் ரோந்து இருக்குமே, ரோந்து இந்த இப்போ 100 பஸ், சரி 100 வண்டி வேனு போலீஸ் வேன் விட்டாங்களே, இந்த பிங்க் வேன் வரும்பொழுது அந்த மாடை பாதுகாத்துருக்கலாம்ல. நான் சொல்லலை, அது கிளம்பி வருது தகவல் செஞ்சேன். மாப்பிள்ள இப்போதான் கிளம்பியிருக்கான், லேட்டாக நீ வேலையை முடிட்டு. என்ன இவர் என்ன சொல்றாரு, போதையின் பக்கம் போகாதீங்கன்றாரு. அவன் பசுமாடு வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறான். போதையின் பக்கம் வரல, போதையின் பக்கம் போய் அவன் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கான். அதுக்கு தண்டனை பசுமாட்டுக்கு. சார் அது மாடுகள் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதுங்களுக்கு தெரியாது. இல்லைன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் சாகும். அது உடனே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். சார் இது என்ன மாதிரி ஆட்சியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க புரியுதுங்களா? போதையின் உச்சத்தில் வயது முதிர்ந்த நபர்களை கொலை செய்து விட்டார்கள், பாலியல் வன்புணர்வு செஞ்சு. பச்சை பிள்ளைகளை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சுருக்கிறானுங்க. இப்போது பசு மாடு வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இப்போது தெரு நாய்களை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாம் எங்கள் அக்கா கூட வந்து இப்போ ஒரு கோரிக்கைலாம் வச்சாங்க. நாய்களை பாதுகாக்கத்தான் நாங்கள் வந்து ஓட்டே போட்டோம்னு. கரெக்டுங்களா? எந்தெந்த நாய்களை பாதுகாத்தாங்கன்றது நமக்கு தெரியாது இது வரைக்கும். இப்போது இது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டோம்னாக்கா, ஜீவராசிகளுக்கு இது போல் ஒரு தொந்தரவு நடக்குது அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்குறணும் பொழுது, அந்த நேரத்தில் ஒரு பெண் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா தனிமையில் என்ன நடந்திருக்கும்? பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, என்ன நடந்திருக்கும்? க்ரைம் ரேஷியோ எவ்வளோ போகுது, இங்கே வந்து தகவல் வந்து பரிமாறாமல், இங்கே வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகாமல், நிறைய அது வந்து கேஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி அதை வந்து கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல், சிஎஸ்ஆரோ எஃப்ஐஆரோ போடாமல், இல்லை பேர் வெளியில் வந்துன்னு சொல்லி மிரட்டப்படுவது, இவ்வளோ உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்குது சார். இதுக்கு என்ன நடவடிக்கை இது வரைக்கும் திமுக எடுத்திருக்குனாக்கா, ஊருக்குள்ளே ஒயின் ஷாப்பு கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் வெறும் குடிச்சிட்டு மட்டும் இதெல்லாம் செய்ய மாட்டான் சார். குடித்தவன் இவ்வளோ கீவலமாக நடந்துக்க மாட்டான். அவன் என்னைக்கு ட்ரக் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாதோ அப்போ தான் அன்கான்ஷியஸாக போகணும் பொழுது இது நாளைக்கு எதில் போய் நிற்கும்? சில விஷயம் பேசக்கூடாதுக்கான கொஞ்சம் கடந்து போகிறேன். இன்னொரு பக்கம் இன்றைய தினம் பிறந்தநாள் பரிசாக உதயநிதி அவர்களுக்கு கிடைத்தது இதுதான். இப்போ நம்ம சொன்ன செய்தி, இவ்வளோ செய்தி சொன்னோமே, இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் நடந்தது தான், இதெல்லாம் பரிசு தான், மெச்சிக்கோங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தாவேகாவினர் சொல்லக்கூடிய விஷயம், அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் பரிசை செங்கோட்டையனை தாவேகாவில் சேர்த்தது தான் அப்படின்னு. ஏன்னா அவங்களும் கடைசி கட்டத்தில் ஒரு முயற்சி பண்ணாங்க, செங்கோட்டையன் அவர்கள், ஆனால் தாவேகாவில் தான் வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னும் போது இந்த சம்பவம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது வரைக்கும் ஆப்ஷனே இல்லை, திமுக விட்டு அதிமுக, அதிமுக விட்டு திமுக அப்படின்ற ஒரு இருந்த நிலையில் தாவேகான்ற ஒரு கேட்டை செங்கோட்டையன் அவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. அது ஒரு மூத்த தலைவர், அதிமுகவில் வந்து மூத்த தலைவர் வந்திருக்காருன்னும் போது இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவருக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க, தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவியும், சீஃப் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஒரு பதவியும் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது இப்போது இது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துமா திமுகவுக்கு? ஏன்னா இது வரைக்கும் அங்கே போயிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு முதல் முறையாக ஒரு சீனியர் தாவேகாவுக்கு வந்திருக்காருன்னும் போது திமுகவில் என்ன மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்து? திமுகவுக்கு என்ன மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தோம்னா, 50 ஆண்டு கால அரசியலில் இருந்தவர். இன்றைக்கி நல்லா புரிஞ்சுங்க, விஜய் அவர்களுக்கு வயசு 50, இவருக்கு அனுபவமே 50. அப்போது அவ்வளோ சீனியர், 9 முறை எம்எல்ஏ வந்த ஒருத்தர், அவரே தளபதி விஜய் தலைமையை ஏற்று வந்திருக்காருன்னா நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு பிற நபர்களுக்கு தூண்டும். ரெண்டாவது விஷயம், அவர் வந்து விஜய் தலைமை ஏற்று வருவதற்கான மிக முக்கிய காரணம் 2 விஷயம். ஒன்று, தளபதி விஜயை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், எல்லா கேட்டகரியும் அங்கீகரிக்கிறாங்க. இன்னும் செங்கோட்டையன் அவர்களே பதிவு பண்ணார், ஒவ்வொரு சேனல் ஓனர்னு சொல்கிறாங்க, ஒரு கோடி பேர் பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ 10 சேனல் ஆரம்பித்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும். ரெண்டாவது, எல்லா தரப்புலையும் மக்கள்கிட்ட அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. மூணாவது, அவரால் வந்து அங்கே பெருசாக நீ செயல்பட முடியாதுன்ற பட்சத்துக்கு இங்கே வரும்பொழுது அடுத்த 30 வருஷத்துக்கு லைம் லைட்டில் இருக்க முடியும், எந்த வயதினர் வந்தாலும் யார் வந்தாலும். ஏன்னா அடுத்த சீனியர் மோஸ்ட் யாருமே இங்கே இல்லை சார். இனி அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்தில் எடப்பாடி அவர்களோ சேனலில் ஆக்டிவாக இருக்க முடியாதுன்னும் பொழுது, இனி எதிர்காலத்தில் விஜய் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது எல்லா கட்சியிலும் நபர்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும்ல. நம்ம வந்து
2 வாட்டி எம்எல்ஏ வந்துட்டோம், அமைச்சர் வந்துட்டோம், 3 வாட்டி இருந்துட்டோம், நம்ம போகிறதாங்க விஜய் தன் தலைமையில்னு சொல்கிறாரு, இது நம்ம போகலாமா, இது சரி வருமா, ஆனால் இவங்கள்ட்ட இருக்க முடியலையே, இவங்க பண்ணுறதை நம்ம சகிச்சிக்க முடியலையேன்ற அந்த நபர்கள் எல்லாத்துக்கும் செங்கோட்டையன் அவருக்கு கேட்ட ஓப்பன் பண்ணி வைக்கல, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாதையை ஓப்பன் பண்ணி விட்டார். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் கன்வே ஆயிடுச்சு. எஸ், இப்போ என்ன தப்பு, நமக்கு என்ன தேவை, இந்த ஆட்சி ஒழியணும், நமக்கும் அரசியல் வாழ்க்கைன்னு இருக்கணும். ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதை யோசிப்பாங்க. அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்மளும் மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்கள் சூஸ் பண்ணுறது நீ இவங்களை யாரும் சூஸ் பண்ண போகிறது இல்லை, நல்லது செய்யணும்னு வந்திருக்க ஒற்றை நபரை சூஸ் பண்ணுறாங்க, போய் சேர்ந்துக்கலாமே. ஒன்று நம்மளுடைய அனுபவம் அவங்களுக்கு ஒரு உதவியாகும், அவருடைய அந்த புகழ் வெளிச்சம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு நமக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம கெரியருக்கும் நல்லாயிருக்கும், ஆட்சி அமைக்க நல்லாயிருக்கும், ஒரு 30 வருஷம் லைம் லைட்டில் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக பார்க்குறோம். இதுதான் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக உதயநிதியுடைய பிறந்தநாளை மட்டுப்படுத்தியிருக்கு. காலையிலேருந்து எல்லாம் நடந்த விஷயம்லாம் முடிஞ்சதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சாயங்காலம் எல்லாமே நம்ம பண்ணதெல்லாம் வேலைக்கு ஆகலை, இப்போ என்ன பண்ணலாம், கூப்பிடு, வழக்கம் போல் 2 பேச்சாளரை கூப்பிடு, பர்வீன் சுல்தானாவை கூப்பிடு, அக்கா மேயர் கூப்பிடு, மேயர் வந்துட்டார், இங்கே இவர் சேகர்பாபு அவர் வந்துடுறாரு, அவருடைய தலைமையில் தான் நடக்குது, அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு, நம்ம இருக்கார் தார்ஸ்டேட் நாயகன் அவர் வந்து பங்கு பெற்று இப்போ ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவரோட அரசியலை நம்ம புரிஞ்சிக்காம போனதும் நம்ம தவறு தான். அன்றைக்கி அந்த மேடையில் அதையும் அவர் சொன்னார், உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க, இல்லைனா போங்க அப்படின்ட்டார், புரிஞ்சிக்க முடியலன்னா போங்க அப்படின்ட்டார். தப்பு பண்ணிட்டோம், புரிஞ்சிக்காம விட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷமாக புரிஞ்சிக்க முடியல நம்மளால். கரெக்டாக 40 years. நீ அவரை புரிஞ்சிக்க முடிஞ்சா உங்களால் யாரால இது இன்ன வரைக்கும் அவர் எழுதுறது புரியல, பேசுறது புரியல, சொல்கிறது புரியல, அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறான்றது புரியல, எந்த சித்தாந்தத்தில் பயணிக்கிறாருன்னு புரியல, இந்த தார் ஸ்டேட்டை ஏன் கொண்டு போய் கொடுத்தான்னு தெரில, ரிமோட்டை ஏன் தூக்கி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தான்னு தெரில, யார் கொண்டு போனது அந்த ரிமோட்டுன்னு தெரில, எதுவுமே புரியல. ஆனால் அண்ணன் வந்து கூப்பிட்டானே மரியாதை நிமித்தமாக வந்து உட்காந்துருவார், தம்பி உதயநிதி அவர்களை, அதுவும் அவரும் அதுதானே பேசி ஆகணும், உதயநிதி என்னென்ன அதாவது இலவல், அன்பு இலவல் சார், அந்த இலவு கேட்கல சார், இந்த மனிதனே உதயநாள் தான் சொல்லணும், அப்படிதானே சொல்லி ஆகணும். ஆமாம் அப்படிதான் சொல்லணும், வேற எப்படி சொல்லுவீங்க, வேற அவர் ஸ்டைல் ஏதாவது அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்கனாலும் மனிதனே உதயநாள் தான் சொல்லணும். அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் சார், உதய மதியநிதி ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டு அவர் பேசணும், உதய மதயநிதி அந்த மாதிரி அவர் மாதிரி சார் வழக்கமாக அப்படி தானே பேசுவார். அவர் என்ன அன்பு இலவல் அப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஏதாவது நல்லபடியாக சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனாலும் முடியாது. இன்றைக்கி எங்கே கொண்டு போய் முடிச்சிருக்காங்க தெரியுமா, இன்றைக்கி சமாதியில் போயிருக்காங்களே, போய் எல்லாம் உதயநிதி போய் எல்லாத்துக்கும் அண்ணாவுக்கு நினைவிடத்துக்கு போயிருக்காரு சார். அண்ணா நினைவிடம், பெரியார், கலைஞர். நான் அது மாதிரி சொன்னேன், சமாதி தானே அது தான் சார், நினைவிடம்னு சொல்லலாமே, ஏன் சமாதின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் சார். வருஷம் நம்ம சமாதிக்கு போனேப்பா, பூ போட்டியாப்பா தானே கேட்பாங்க. நினைவிடத்துக்கு போனியா பூ போட்டியான்னு கூட கேட்கலாம். என்ன சார் இது புரியல. பொதுவாக இஸ்லாமிய கல்லறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கல்லறைகளாக கட்ட மாட்டாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் காலத்தில் அதே இடத்துல வேற ஒருத்தர் அடக்கம் பண்ணுவாங்க. அப்படி அடக்கம் பண்ணி அங்கே யாரெல்லாம் இருக்காங்க, இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் விதைக்கப்பட்ட இடம்னே தெரியாது. அப்போ அதை வந்து நினைவிடம்லாம் சொல்ல மாட்டாங்க, மையத்தாங்கரன்னு வாங்க பொதுவாக. அதான் எல்லாரும் இப்போ வந்து சமாதிக்கு போனியா தமிழ் வார்த்தையில் அப்படி தானே சொல்லுவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது மற்றவர்களுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும், வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது அதிமுகவுக்கு மட்டும் பொருந்தும்னு பார்க்கலாமா, இல்லை திமுக மற்ற கட்சிகளுக்கும் இதை பொருந்தும்னு பார்க்கலாம்? எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இல்லை, இதில் இன்னொரு விஷயம், அவங்க திமுகவுக்கு போயிருக்கணும், அவர் வந்து தவறு பண்ணிட்டார், தாவேக்காவுக்கு வந்து தவறு பண்ணிட்டாருன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. திமுகவுக்கு இது விஜய்க்கு ஒரு அரசியல் இதில் அனுபவம் இல்லை, அதுவே திமுகவுக்கு போயிருந்தா அவருக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. வரவேற்று கட்டுமரத்தில் ஏற்றி அப்படியே கவுத்திட்டு இருப்பாங்க. அதுதானே சார், நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் இங்கே ஸ்டாலின் இவ்வளவு தைரியமாக எல்லா இடத்துலையும் பேசினது. எவனாக இருந்தாலும் இங்கே தான் வந்து நிற்கணும்னு சொல்லி பேசினார்ல. ஆப்ஷன்ஸ் இல்லை, திமுக அதிமுகவை தாண்டி ஆப்ஷன்ஸ் இல்லை. ரெண்டாவது யாராக இருந்தாலும் இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. பட் அதெல்லாம் உடைபட்டுருக்கு விஜய் அவர்கள் வந்த பிறகுன்னும் பொழுது. இன்றைக்கு மக்கள் என்ன சொல்கிறது, யாரையுமே வந்து நீ பழைய அந்த 2 பேரையும் ஏற்றுக்கொள்வதான ஒரு சூழல் இல்லாத சூழலில், குறிப்பாக திமுகவை அகற்றணுன்ற சூழலில் விஜய் அவர்களைத்தான் மக்கள் சார் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பக்கம் தானே போகிறது அரசியலில் புத்திசாலித்தனமான ஒரு செயல்பாடு. இப்போ மக்கள்லாம் விஜயை சூஸ் பண்ணும்போது நம்ம அங்கே போய் நின்றுக்கிறது தான் நமக்கு பெட்டர்ன்றது. நீங்கள் பாருங்கள், நான் சொன்னது மாதிரி இன்னொரு 3 எம்எல்ஏ வர வேண்டியது இருக்காங்க, வந்துடுவாங்க அவங்க கூடிய சீக்கிரம். இது இல்லாமல் திமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, அதிமுக சரி, அதே மாதிரி பிற கட்சிகளும் சரி ஆல்ரெடி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனந்த் அவர்களோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களை யாரெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி ஓகே அப்படின்றது தளபதி வந்து அடுத்தடுத்த வாரங்களில்
தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ஏதோ இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு 27 இதுக்கு விட்டு அடுத்த 27 தான்ற கதையெல்லாம் கிடையாது. இதற்கு மேல் நீங்கள் வந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே ஒவ்வொரு நபராக உள்ளே வரது நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. எஸ் அவ்வளோ பேர் செலக்டிங்கில் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஸ்க்ரீனிங்கில் இருக்கிறாங்க, எல்லாமே போயிட்டு இருக்கணும் பொழுது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாருங்கள், இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பேர் முக்கியமான நபர்கள் வருவாங்க. ஜனவரியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கூட்டணி கட்சிகள் உறுதி செய்யப்படும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், 6 கட்சிகள்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் பேசி வச்சுருக்கிறாங்க. அவங்க இப்போவே சொன்னாக்கா நிறைய குளறுபடிகள் நெருக்கடிகள் எல்லாமே நடக்கும். ஏன்னா செங்கோட்டையனே வரான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நைட்டாக போய் அவரை போய் நோட்றாயின்னு சொல்லிட்டுனா அவர் வேறு இடத்துல போய் உட்காந்துருந்தாரு. ஆனால் இன்றைக்கி வந்து சேகர் பாபு ஒரு விஷயம் கேட்டார். அவன் இங்கே தேவாக்கியில் போய் சேர்றதுன்னா சேருங்க, ஆனால் நாளைக்கு சேராதீங்க, நாளைக்கு சின்னவரோட பிறந்த நாள் இருக்குன்னு கேட்டதா ஒரு செய்தி. அது உண்மையானலாம் தெரியாது. அது ஒரு யூடியூப் சேனலே போட்டிருந்தாங்க தெரியல, உண்மையான்னு தெரியும். ஆனால் இவர் வந்து என்கிட்ட சேர்பாபு பேசவே இல்லைன்னு தான் சொல்றா. காட்டுங்கன்னு இவர் ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்கன்றாரு. ஆனால் பேசி அதை வெளிப்படையாக சொல்ல முடியல, இப்படி கேட்டார் கெஞ்சினார் பழைய நண்பர்னு சொல்ல முடியாதுன்ட்டு. ஏன்னா அது போட்டுக்கிறது ஒரு முன்னணி ஊடகம் தான் வச்சுங்களேன். அவங்க போட்டிருந்தாங்க அந்த மாதிரி செய்தி, நானும் பார்த்தேன். எவ்வளோ பெரிய கேட்டிருந்தாருன்னா எவ்வளோ ஒரு பற்றோடு இருக்காரு பாரு. நீங்கள் சேருங்க, ஆனால் வந்து 28ஆம் தேதி போய் 28ஆம் தேதி போல் வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு நாளைக்கு வேணாம் அப்படின்னாருன்னா அப்படி தான் ஊடகத்தில் அவர் செய்தி போட்டார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்படியா நாளைக்கே சேர்ந்துரு அதுதான் சொல்லியிருக்க வாய்ப்பு அதிகம். மனிதநேய உதய நாளில் போய் அன்றைக்கி அவருக்கு சொல்லியிருக்க மாட்டார் சார். அது பெருசாகணும் தான் சார் அவருடைய விருப்பமாகவும் இருக்கும். இந்த விஷயம் பெருசாகணும் தான் அவருக்கு இதே இது செங்கோட்டையின் விஷயம் பெருசாகணும் அவருக்கு விருப்பம். எஸ் அவங்க 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம் சார். ஆகாதான் சின்னவருக்கு அவருக்கு ஆகாதா? ஆகவே ஆகாதான். எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை தான் கூப்பிடுறாரு. நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வந்து கொடுக்கணும் வைக்கணும் தான் அவர் தான் சொல்கிறாரு. அவர் சேகர் பாபு புரோட்டோகால் என்ன ஆட்டுக்கால் புரியல சார். நீங்கள் சேகர் பாபுன்னு இல்லை, எல்லாருமே வந்து சின்னவரை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி படுத்துகிறாங்க. ஸ்டாலின் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, தன் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக, அடுத்து சீட்டு வாங்குறதுக்காக உள்ளபடி. ஆனால் அப்படி இல்லை. சீனியர் மோஸ்ட் நபர்கள் இருக்கக்கூடிய அந்த பேட்சுக்கு யாருக்குமே இவர் வந்து செட்டே ஆகலைன்றாங்க. உள்ளே வர்றது விருப்பமே இல்லை. அந்த குறும்படம் போட்டு காமிச்சாங்கல்ல, டக்குன்னு எப்படி வந்தாருன்னு சொல்லி பேசினோம்ல, அப்படி வந்தது அவங்க யாரும் விரும்பலை. 2வது இவர் தனி பேட்டர்னை கையாளுறாராம் உதயநிதி அவர்கள். அதனால் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. மேபி எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு நாளை கழிச்சுலாம் போயிடாது, நாளைக்கே போய் அதாவது இன்றைக்கே போய் சேர்ந்துருங்க, 27 போய் சேர்ந்துருங்க. உங்கள் விஷயத்தை வந்து நான் வேணால் எல்லா சேனலையும் சொல்லிட்டே அது பீக்கில் போட்டுக்கிட்டே இருந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட பேசியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லவே வேணாம், நாங்கள் அதை தான் போடுவோம். சொன்னாலும் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது கேட்க போகிறதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து டிஆர்பி எது நல்லா போகும்ன்றது, மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு தான் பொழுது நல்லபடியாக அவருடைய பிறந்தநாள் கொண்டாடட்டும். கொண்டாடினாரு, அது எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக சார், இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான மகத்தான நாளில், மனிதநேய உதய நாளில் வந்து இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இருங்க கிரெடிட் பண்ண சொல்லவா? வேணாம் உங்களுக்கு வந்துருச்சா? நான் தான் கழுவி ஊற்றிட்டு இருக்கேன், எப்படி வரும்? உங்களுக்கு தான் மகத்தான நாள், தமிழ்நாட்டுக்கே மகத்தான நாள். சரி இல்லை முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் விட்டா ரொம்ப பேசுறீங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சென்சேஷன் வேற மாதிரி தோணுது. சரி வேணாம். ஓகே, தேங்க்யூ, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.